இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சொன்னது பழகிறது எல்லாமே போய்க்காரி போய் தொலை. ஏமாத்துறது என்ன மட்டும் இல்ல, என் ஆன்மாவை, என் காதல, என் மனசு, என் உயிர். நான் தான் ஜனனின்னு சொல்லி என் பொண்டாட்டிய ரூம்குள்ளேயே இருந்தீங்க. அசிங்கமா இல்ல? இது எத்தனாவது கல்யாணம்? கல்யாணம் மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது பண்ணிருக்கானே? கூட்டு போய் விசாரிக்க. துளசி, இதெல்லாம் நம்ம ஊருக்கு தெரிஞ்சா அசிங்கமாயிடும். பேப்பர்ல எல்லாம் கூட போட்டுருவாங்கல்ல. யோ கான்ஸ்டபிள் சார், அவங்க ரெண்டு பேத்தையும் போட்டோ எடு. ஓகே சார். எந்திரிங்கம்மா. உங்களதாம்மா, எந்திரிங்க. நேரம் இல்லைங்க. எதுக்கு சார் போட்டோ? போட்டோ ஸ்டேஷன்ல மாட்டதான். பெரிய இடமா பார்த்து காதலிச்சு ஏமாத்தி திருமணம் செஞ்சு பணம் பறிக்கிற திருட்டு கும்பல் கைது அப்படின்னு நியூஸ்ல போறதுக்கு தான். எங்க மேல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? நாங்க யாரை ஏமாத்தணும்? எதை வச்சு சார் ஆக்ஷன் எடுக்கிறீங்க? எல்லாம் விவரமா சொல்லணுமா? சொல்ல வேண்டாமா? யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? யாரு சார் ஏமாத்துனாங்க? நீங்க எதுக்கு இப்ப எஃப்ஐஆர் போட போறீங்க? என்ன சட்டம் பேசுறீங்களா? அம்பல சார் மகனை தானே ஏமாத்திருக்கீங்க. எஃப்ஐஆர்ல உங்க பேரு ஊரெல்லாம் போடுவீங்களா? என்ன ரொம்ப பேசுற? எங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்கா? யாரு சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா? அம்பலத்தார் குடும்பம் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லுவாங்களா? சார், அவங்க சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? அம்பல சாருக்கு போன் போட்டு கொடு. சார், அம்பலம் சார் வந்துட்டார். அம்பலம் சார் எழுதி கொடுக்கட்டும். கம்ப்ளைண்ட வாங்கிட்டு சொல்றேன். சார் வாங்க சார். சார், நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொண்டு வந்திருக்கீங்களா இல்ல கம்ப்ளைண்ட் எழுதி தரீங்களா? சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல, நான் அவளை அழைச்சிட்டு போதான் வந்திருக்கேன். அம்பலம் சார், அவ ஃப்ராடு பண்ணது உண்மைதானே? நீங்க கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சார். சார், தப்பு எங்க பேர்ல இருக்கு, அதனால கேஸ் எல்லாம் ஒன்றும் போட வேண்டாம். அவளை அனுப்பிச்சிடுங்க, நாங்கள் கூட்டு போறோம். அம்பலம் சார், ஒரு நிமிஷம் வாங்க. விசாலம், பேசிட்டு வந்துடுறேன். எங்களை மன்னிச்சிருமா. உன்னை இந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டோம். நீங்க தான் மன்னிக்கணும். தப்பெல்லாம என் மேலதான். இத பாருமா, நீ பயப்படாத. அத நாங்க வந்துட்டோம்ல. இல்லம்மா, நாங்க ரொம்ப பயந்தே போயிட்டோம். நீ என்கிட்டயாவது உண்மையா சொல்லிருக்கலாம்லம்மா. பல முறை நினைச்சேன், நீங்க தாங்கிப்பீங்களான்னு தான் எனக்கு பயம். உங்க உடல்நிலை என் மனசுல வச்சுதான் சொல்லாமையே இருந்துட்டேன். நான் தாம்மா காரணம். சொல்லிடலான்னு துளசி சொன்னப்பல்ல, வேண்டான்னு நான் தாம்மா தடுத்தேன். என் மேலேயும் தப்பு இருக்கு. நல்ல குடும்பமா இருக்கு, துளசிக்கு நல்ல வாழ்க்கை அமையட்டுமேன்னு சொல்லாம மறைச்சிட்டேன். நானே தேடி தேடி பார்த்திருந்தா கூட உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைச்சிருக்க மாட்டான்னு சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டேன். இப்போ எல்லாமே பாழா போச்சேம்மா. விசாலாச்சி, கூட்டிட்டு வா, போலாம். போலாமா? போலாம் வாங்க. சரி வாங்க போலாம். வாமா போலாம். வாமா. துளசி, யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காத. இல்லம்மா,
நீங்க அங்க வந்திருக்க கூடாது. இல்லம்மா, தப்பு சரிங்கிறத தாண்டி நீ என்ன விசாலாட்சிக்கு ரொம்ப பிடிக்கும். என்னால மத்தவங்க மனசு வருத்தப்பட வேண்டாமேன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டாம உன்னை அனுப்ப முடியாது. மனசு உடைஞ்சிராத. நீ முதல்ல உள்ள வா. டேய் நில்லு, நீ உள்ள வரக்கூடாது. ஜனனி கையெடு. சிவா, துளசி உள்ள வந்தா நான் வெளியே போயிருவேன். அப்பா, எதுக்குப்பா இவங்களை திரும்பவும் கூட்டு வந்தீங்க? ப்ளீஸ் அமுச்சு விடுங்கப்பா. சிவா, துளசி கொஞ்ச நாளைக்கு இங்க தாண்டா இருப்பா. சிவா, நான் போயிடுவேன். சத்தியமா நான் சொல்றேன். சிவா, சொன்னா இவ கேட்க மாட்டாளா? ஜனனி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப எதுக்கு திரும்ப இவ்வளவு கூட்டிட்டு வந்தீங்க? மா, ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க போல. ஏ பத்மா, அவர்தான் பேசிட்டு இருக்காருல்ல, ஏன் எதிர்த்து பேசுறீங்க? என்ன பழக்கம் அது? பேசவே கூடாதா? என்ன பண்றது? இந்த துளசி இருக்காள்ல, அவ உங்களை ஏதேதோ பேசி மயக்கி வச்சிருக்கான். இங்க யாரும் பேசக்கூடாது. சரி சரி, நான் வாய பொத்திக்கிறேன். பொண்ணு பேச வேண்டாம்னு யாரும் சொல்லல, பார்த்து பேசுன்னு தான் சொல்றேன். நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? நான் உங்க வீட்ல இருக்கேன்ல, அதனால நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க. பத்மா, என்ன பேச்சு பேசுற? எப்ப பார்த்தாலும் இதே பாட்டா பாடுற. விசாலாட்சிட்டே இப்படி பேசுனா வேற யார்கிட்ட பேச மாட்டேன். பா, இப்ப எதுக்குப்பா இவ்வளவு கோவப்படுறீங்க? டேய், நீ பேசாதடா. உனக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்ல. பத்மா, மனசார சொல்லு, உன் மக வேற என் மக வேறன்னு என்னைக்காச்சும் விசாலாட்சி பாத்திருக்காளா? இல்ல உன் மகளை நீதான் வளர்த்திருக்கியா? பெத்து போட்டது மட்டும்தான் நீ. உன் பொண்ணு ரம்யாவை தூக்கி வளர்த்தது எல்லாம் என் விசாலாட்சி தான். எப்ப பாரு உன் வீடுன்னு சொல்றிய, என்னைக்காவது இது என் வீடு என் குடும்பம்னு விசாலாட்சி சொல்லிருக்காளா? விசாலாட்சியை பத்தி நீ எவ்வளவு குறை சொல்லிருப்ப. உன்னை பத்தியும் உன் பொண்ணை பத்தியும் இது நாள் வரைக்கும் ஒத்த வார்த்தை தப்பா சொல்லிருப்பாளா விசாலாட்சி? மனசு முழுக்க அழுக்க வச்சுட்டு பேசாத. இத பாரு, விசாலாட்சி உங்களை தப்பா நினைச்சா ஒரு நாள் கூட நீங்க இங்க இருக்க முடியுமா சொல்லுங்க. சிவா, நடந்த விஷயங்கள்ல எனக்கோ விசாலாட்சிக்கோ இல்ல இந்த குடும்பத்துக்கோ எள்ளளவும் சம்பந்தம் இல்ல. ஏய், கல்யாணம் ஆகி முழுசா 3 நாள் கூட இல்லடா. இந்த பிரச்சனைக்கு சரியா ஒரு முடிவு எடுக்கணும். அது வரைக்கும் துளசி இங்கதான் இருப்பா. அப்பா, துளசி இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா பிடிக்காதவங்க இங்க இருந்து போயிடலாம். இதுதான் என்னோட முடிவு. விசாலாட்சி, துளசி தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. Ha ha ha.